கர்த்தர் நல்லவர். இரண்டாவது சனிக்கிழமை நமக்கு ஜெபம் இருக்கும். ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். அந்த நாளை விடுதலை ஆக்கி வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதம் இரண்டாவது சனிக்கிழமை ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு ஜெபம் இருக்கிறது. ஜெபம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு உறவு. அது அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு 1ஆம் தேதியாக இருப்பதனால நமக்கு பழக்கப்பட்ட ஒரு சங்கீதத்தை இன்றைக்கு பார்க்கலாம். ரொம்ப பிடிச்ச சங்கீதம் என்ன சங்கீதம்? 150 சங்கீதங்களில் 99% மக்களுக்கு பிடிச்ச ஒரு சங்கீதம் இருக்குது. சங்கீதங்கள் என்றாலே பாடல்கள். பல காலகட்டங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே பாடல்களை பாடியிருக்கிறார்கள். பாடல்கள் எல்லாமே உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது. பாடல்கள் எல்லாமே உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியது. துக்கத்தோடு பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, சந்தோஷத்தோடும் பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, தோற்று போன சூழ்நிலையும் பாடியிருக்காங்க, வெற்றி பெற்ற சூழ்நிலையும் பாடியிருக்காங்க. சில பாடல் கோபப்பட்டு பாடியிருக்காங்க. சங்கீதங்களை வாசிங்கன்னா தெரியும். சில பாடல்கள் ரொம்ப கோபத்தோடு பாடியிருப்பாங்க. பாருங்கள், கோபப்பட்டு பாடின பாட்டெல்லாம் இருக்குது. ஏசு கிறிஸ்துவும் பாடியிருக்கார், ஸ்தோத்திர பாட்டை பாடியிருக்கார் பாருங்கள். அதனால் பாடல்கள் என்பது அவரவர்கள் உணர்ச்சி சம்பந்தப்பட்டதாக இருக்குது. சில பாடல்கள் அனுபவ பாடல்களாக இருக்குது. அப்படி ஒரு அனுபவ பாடல் தான் சங்கீதம் 23. சங்கீதம் 23 நாம் பேச ஆரம்பித்தோம்னா ஒரு 8 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது கடவுளை சம்மந்தப்பட்டு. ஒரு சின்ன கதை போல் சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியும் அந்த சங்கீதம் என்னன்றது. ஒரு மனிதன் தான் அனுபவப்பட்ட அனுபவத்தை எழுதுகிறார். அனுபவம் ஒரு பக்கம், இன்னும் ஒரு பக்கம் கர்த்தரை அறிதல். அனுபவத்தை கர்த்தரை அறிதலோடு இணைக்கிறார். 23ஆம் சங்கீதம் என்பது ஏற்கனவே பட்ட அனுபவத்தை இப்பொழுது அறிந்திருக்கிற கடவுளோடு அல்லது இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்க அவருடைய பிரசன்னத்தோடு இணைத்து எழுதக்கூடிய சங்கீதம் தான் 23. சிலர் இந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேரியேஷன் இருக்கும். எப்போ எழுதினார்னு. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட சங்கீதம், அதாவது இயேசு வருவதற்கு முன்பதாக 1000 ஆண்டுகள் அது எழுதப்பட்டதான சங்கீதம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, எங்கேது என்கிற பள்ளத்தாக்கில் எழுதினதான சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, மரண பயம், உயிர் பயம், அப்பேற்பட்ட சூழ்நிலை எழுதினதாக. இன்னொரு சாரார் என்ன சொல்லுகிறார்னா, தான் சொந்த மகன் அப்சலோம் தன்னை கொலை செய்ய வரும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த பாடலை எழுதினதாக சொல்லுகிறார்கள். இன்னொரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள்னா, யூதேயா வனாந்திரத்திலே அவர் சவுலுக்கு தப்பி ஓடும் பொழுது எழுதினதாக சொல்லுகிறார்கள் இந்த பாடலை. எதுவாக இருந்தாலும் அவர் ஏற்கனவே பல ஆண்டுகள் ஒரு மனிதன் ஒரு அனுபவத்தில் இருந்தார். என்ன அனுபவம்? ஆடு மேய்க்கிற அனுபவம். ஈசாவுடைய பிள்ளைகளில் கடைசி பிள்ளை இவர். கடைசி பிள்ளையாகி இருக்கிறவர்கள் ஆடுகளை மேய்ப்பதற்கு விட்டுட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. ஆடு மேய்க்கிறதுனா நாம் இங்கே இருக்கிற மாதிரி நினச்சிக்க கூடாது. அங்கெல்லாம் ஆடுகளை மேய்ப்பார்கள் என்றால் போய்விடுவார்கள். 3 மாதம் கழித்து வருவார்கள் அல்லது 1 மாதம் கழித்து வருவார்கள். அப்படியே மேய்ச்சிக்கிட்டே போவாங்க. மந்தை பெரிய மந்தையாக இருக்கும். ஆடுகள்லாம் ஏதோ 1 2 இல்லை, அதெல்லாம் குறைஞ்சபட்சம் 100 ஆடுகளுக்கிட்ட இருக்கும். நம்ம யாக்கோப்பு ஓட்டிகிட்டு வரும்போது எவ்வளோ ஆடுகள்னு பார்க்குறோம்ல, எண்ணிக்கை அடங்காத ஆடுகள். மந்தையாக ஓட்டிகிட்டு போவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. 3 மாதம் கழித்து வருவாங்க, 2 மாதம் கழித்து வருவாங்க, சில நேரம் 6 மாதம் கழித்து வருவாங்க. இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அப்போ இந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கும் ஆடுகளுக்கும் இப்படி போகிறதுனால ஒரு நல்ல நெருக்கம் இருக்கும். ஆடுகளுக்கும் இந்த மேய்ப்பனுக்கும். ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிஞ்சிருக்கார், மேய்ப்பன் ஆடுகளுடைய சத்தத்தை அறிஞ்சிருக்கார். ரெண்டுத்துக்கும் ஒரு நல்ல 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கும். அந்த நெருக்கமான உறவு எதன் அடிப்படையில்னா, எந்த அளவுக்கு இந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன்
ஆடுகளை பராமரிக்கிறார் என்பதன் அடிப்படையில் தான் இருக்கும் அந்த உறவு. அப்போது மெய்ப்பன் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னா ஒரு 2 மாதம் கழித்து தான் வர போகிறேன்னா அப்போவே திட்டமிடுறார் அவர். எந்த இடத்திற்கு போகணும், இன்னைக்கு எந்த இடத்துக்கு, அடுத்த வாரம் எந்த இடத்திற்கு போகணும், அடுத்த வாரம் எந்த இடத்திற்கு போகணுன்ட்டு. பொதுவாகவே ஆட்டினுடைய சுவாபம் என்ன சொல்கிறாங்கன்னா, மிகுந்த பயந்த ஒரு சுவாபம் ஆடு, ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு சுவாபம் உள்ள ஒரு ஆடு. அப்போ அதை மேய்க்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக மெதுவாக மேய்க்கணும். இந்த யாக்கோப்பும் ஏசாவும் வரும்பொழுது ஒரு சம்பாஷணம் நடக்கும்போது ஏசா சொல்வார், சரி என் கூட வா நானும் போகிறேன்ட்டு. அப்போ யாக்கோப்பு சொல்வார், இல்லை ஆட்டு மந்தை கறவலாடுகள்லாம் இருக்குது, பொறுமையாக அதை நடத்தணும், வேகமாக நடத்தினா எல்லாமே செத்து போயிடும் அப்படின்னுவார். அப்போது இந்த அனுபவம் இருக்க பாருங்க, தாவீதுடைய அனுபவம், இந்த ஆடுகளை மேய்த்த அனுபவம் வந்து சாதாரண அனுபவம் இல்லை. ஒவ்வொரு ஆட்டையும் தனித்தனியாக அறிந்திருக்கிறவர் எந்த இடத்துல எங்கே கொண்டு போய் தண்ணீரில் விடணும், எந்த இடத்துல புல்லுள்ள இடங்களில் விடணும். இதை விட முக்கியமானது என்னென்னா, இந்த ஆடு மேய்ப்பர்களுக்கு ரொம்ப மிக முக்கியமானா ஆடுகளுக்கு வேலி அடைத்து பாதுகாப்பு கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா போகிற இடங்கள்லாம் மிருகங்கள் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கும். ஓநாய் வரலாம், சிங்கம் வரலாம், கரடி வரலாம், என்ன வேணாலும் வரலாம் ஆடுகளை பிடித்து கொண்டு போவதற்கு. அப்போது மேய்ப்பனுடைய மிகப்பெரிய உத்தரவாதம் என்னென்னா, ஆடுகளுக்கு தாம் பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போது எந்த அளவுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது பாருங்கள். அதை பராமரிக்கிறது மாத்திரம் இல்லை, போஷிக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது பாருங்க. ரொம்ப மிக முக்கியமான ஒன்று பாதுகாப்பு. தண்ணீர் இடத்துல கொண்டு போய் விடும்போது ஒரு பாதுகாப்பு தேவை. ஏன்னா தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கும் போதே அங்கே இருக்க மிருகங்கள், தண்ணீரில் வாழக்கூடிய மிருகங்கள், ஆடுகள் என்ன பண்ணும், பிடிச்சிட்டு போகக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு விழிப்பாக இருந்து ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம், இதுதான் தாவீதுடைய கதை, அனுபவ கதை. இது எத்தனை ஆண்டுகள் தெரியல, எத்தனை ஆண்டுகள் நடந்துச்சுன்ட்டு, எத்தனை ஆடுகளா மேய்த்தார்னு. ஒருவேளை நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஈசா என்ன பண்ணார், ஆடுகளை மேய்க்க விட்டாரா, இல்லை அண்ணன்கள் மேய்ச்ச பிறகு இவர் மேய்க்க விட்டாரான்னு தெரில. ஏன்னா சாமுவேல் வந்து ஆண்டவர் சொல்கிறார், ஈசாயின் மகனில் ஒருத்தனை போய் நீ அபிஷேகம் பண்ணினும் போது எல்லாரும் வருவாங்க, 7 பேரும், ஒருத்தனை காணுமேனா அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு. சாமுவேல் சொல்ல, நான் சாப்பிட மாட்டேன், எத்தனை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அவனை கூட்டிகிட்டு வான்ட்டு. அங்கே தான் ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் ராஜாவாக தெரிந்து கொள்ளும் முன்பதாக ஆண்டவர் சொன்னதான் என் இருதயத்துக்கு ஏற்றவன். நடுவில் சொல்லலை, நடுவில் வந்து ராஜாவுடைய கதையெல்லாம் வேறு மாதிரி மாறிச்சுன்னு வச்சுங்க. ஆனால் அன்னைக்கு உண்மையாக இருந்தார், அன்னைக்கு அவருடைய வாழ்க்கை மிக நேர்த்தியாக இருந்தது. கடவுள் பார்க்கும் பொழுது என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று. அப்போது இந்த ஆடுகளை மேய்த்த அனுபவம், பல ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்த அனுபவம், ஆடுகளுக்கும் தனக்கும் இருந்த உறவு, இதையெல்லாம் மேன்மைப்படுத்தி ஒரு பிரச்சனை வரும்பொழுது அல்லது ஒரு உபத்திரம் வரும்பொழுது ஏதோ ஒரு சூழல் அவருக்கு இருந்திருக்குது. சாதகமான சூழல் அல்ல, பாதகமான சூழல் ராஜாவு ஆகிய தாவீதுக்கு இருந்தது. அந்த ஒரு சூழலில் தான் ஒரு அனுபவமாக எழுதக்கூடிய ஒரு பாடல் தான் 23ஆம் சங்கீதம். புரியுது? அப்போ எப்படி எழுதினார்னு, ஏதோ ஒரு சந்தோஷப்பட்டு வீணையை வாசிட்டு 23ஆம் சங்கீதத்தில் எழுதலை, ஏதோ ஒரு சூழல் இருந்திருக்காரு. ஒவ்வொரு ஆசிரியர் சொல்லும் பொழுதும் வித்தியாசமாக சொல்கிறாங்க. அவர் எங்கேஜி பள்ளத்தாக்கில் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கும் போது எழுதினார். அப்சலோமுக்கு முன்னாடி தப்பி போகிறதுக்காக தன் மகனே கொலை பண்ண வரான், அதற்கு இடையில் இந்த பாடலை எழுதினார்ன்றாங்க. சிலர் சவுலுக்கு தப்பி போகும்பொழுது யூதேயா வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாது, வனாந்திரத்தில் என்ன கிடைக்கும், தண்ணீர் கிடைக்காது, வெறும் மணல் பாங்காக தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, மரண பயத்தில் இந்த பாடலை எழுதினார் என்று. எது இருந்தாலும் ஒரு பிரச்சனையின் மத்தியிலே இந்த பாடலை எழுதியிருக்கார், அவ்வளவுதான். அப்போ அந்த பாடல் எந்த அனுபவத்தை காட்டுகிறது என்றால், தனக்கும் ஆடுகளுக்கும் இருந்த உறவை கடவுளுக்கும் தனக்கும் இருந்த உறவோடு உருவமாக ஒப்பிட்டு எழுதுகிறார் அந்த பாடலை. கர்த்தர் மெய்ப்பர்னும் போது கர்த்தர் மெய்ப்பர் இல்லை, கர்த்தரை மெய்ப்பராக உருவகப்படுத்துகிறார். கடவுளும் தன்னை மெய்ப்பராக பல இடங்களில் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு தான் மெய்ப்பராக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மெய்ப்பராக தன்னை ஒப்பிட்டு காட்டுகிறார். அப்போ மெய்ப்பருக்கும் நம்மை ஆடுகளாக சித்தரிக்கப்பட்டு எழுதக்கூடிய அந்த உறவு என்பது ரொம்ப மிக முக்கியமானது.
அப்போ ஒரு அனுபவத்தை, ஏற்கனவே நடந்த ஒரு அனுபவத்தை இப்பொழுது அதை நிஜத்திலே அதை அனுபவமாக்கி எழுதுகிறார் பாருங்கள் பாடல். அதான் மிக முக்கியமான சங்கீதத்தில். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நீண்ட பகுதி. நாம் இன்னைக்கு 1ஆம் தேதின்றதுனால கொஞ்சம் அந்த 6 வசனங்கள் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். முன்னுரையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சங்கீதத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பட்ட அனுபவம், இன்றைக்கி ஒரு பிரச்சனையில் இருக்கிறார். அந்த பிரச்சனையை, அந்த அனுபவத்தை நினைவு கூர்ந்து அந்த அனுபவத்தை கடவுளோடு ஒப்பிட்டு தன்னை ஆடாகவும் கடவுளை மெய்ப்பராகவும் உருவகப்படுத்தி அல்ல வர்ணித்து எழுதக்கூடிய ஒரு பாடல். அல்லேலூயா. அப்போ அந்த பாடலில் வர வரிகள் தான் அந்த ஒரு அனுபவத்தை விளக்கி காட்டக்கூடியது. இப்பொழுது அவர் பாடக்கூடிய பாடல் தனக்கும் மந்தைக்கும் இருந்த அனுபவத்தை இங்கு விளக்கி காட்டக்கூடியதாக இந்த பாடல் அமைகிறது. என்ன அந்த பாடல்? கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்க்குறோம், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் ஒன்றுக்கும் குறைவு படுவதில்லை. எப்பொழுது இதை சொல்ல முடியும்? மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதல்ல, ஒரு பிரச்சனை, ஒரு உபத்திரவம், ஒரு மரண போராட்டம். ஏன்னா மரண போராட்டம் இருக்கிறனால தான் அந்த வரிகள்லாம் வருகிறது. அதில் தாவீது எழுதின இந்த பாடலில் வருகிறது. ஏற்கனவே சொன்னது போல் பாடல் என்பது துக்கத்தில் பாடியிருக்காங்க, சந்தோஷத்தில் பாடியிருக்காங்க, கோபத்தில் பாடியிருக்காங்க, அனுபவத்தை பாடியிருக்கிறாங்க. இந்த பாடல்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்கிறது. கடவுளை அவர்கள் எப்படியெல்லாம் புரிந்து கொண்டார்கள் அப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அப்போ இங்கே என்ன பார்க்கிறோம்? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. அப்போ கர்த்தரை மெய்ப்பராக வர்ணித்து அல்லது கர்த்தரை ஒரு பெரிய அளவில் தனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறவராக, தன்னை போஷிக்கிறவராக, தன்னை விடுவிக்கிறவராக, எல்லா குணங்களும் அடங்கியவராக கர்த்தரை வர்ணிக்கிறார். ஏனென்றால் ஒரு மெய்ப்பனுடைய குணங்கள் அப்படி தான். இந்த ஆட்டுகளுக்குடைய முழுமையான எல்லா பொறுப்புகளையும் எடுக்கக்கூடியது ஒரு மெய்ப்பனுடைய குணம். பிரச்சனை வந்தவனே ஓடிடுறது கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்வார்ல, கூலிக்காக வேலை செய்கிறவன் ஓனாய் வரும்பொழுதோ சிங்கம் வரும்போது விட்டு என்ன பண்ணிடுவானா? ஓடிடுவான். அப்போது எல்லா குணங்களையும் உள்ளடக்கியது ஒரு மெய்ப்பருடைய குணம். அப்போ அந்த மெய்ப்பருடைய குணத்தை வர்ணிக்கிறார். ஏனென்றால் என்னை பிரச்சனையில் விடுதலாக்கக்கூடியவர். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடியால் எனக்கு எந்த குறைவும் வராது, நான் குறைவு பட மாட்டேன். எப்பொழுது பாடுகிறார்? பிரச்சனையோடு இருக்கிற பொழுது. அப்போ உங்களுக்கு என்ன செய்தி? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மாத்திரம்தான் மெய்ப்பர், கர்த்தரும் மெய்ப்பர் அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மாத்திரம்தான் மெய்ப்பர். சூழ்நிலை பிரச்சனை வரும்பொழுது சிந்தனைகள் எங்கே போவோம்? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம முதல்ல என்ன யோசிப்போம்? கர்த்தரை பார்க்க மாட்டோம். அவனை பிடிக்கலாமா, இவனை தேடலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அங்கே பேசலாமா, இதுதானே வருகிறது. இதுதான் வருகிறது. அதனால தான் நான் அந்த வரியை சொன்னேன். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்காங்க, கர்த்தர் மாத்திரம்தான் மெய்ப்பராக இருக்கிறார். அப்போ சூழ்நிலை வரும்பொழுது யாரை தான் நம்ம நோக்கி பார்க்கணும்னு தெரியணும். கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராக இருப்பார் என்றால் மனிதர்களை காட்டிலும் பெரியவர் அவர், எல்லா சூழ்நிலை காட்டிலும் பெரியவர் அவர், எல்லா பிரச்சனைக்கும் மேலானவர் அவர். எதை எப்படி செய்யணும் என்று அவருக்கு தெரியும். சகலவற்றையும் படைத்தவர், உருவாக்கினவர், மனிதனை உருவாக்கினவர், மனிதனுடைய எண்ணங்கள் அவருக்கு தெரியும். அப்போது பிரச்சனைன்னு வரும்பொழுது இந்த சங்கீதக்காரன் தன் பாடலை ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனையை பார்க்கவில்லை, பிரச்சனை திரும்ப சொல்லுகிறார். பிரச்சனை முதலாவது பார்க்கவில்லை, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். என்னை எல்லா குறைவும் நீக்குவார், எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய மெய்ப்பர் அல்லது நம்முடைய ஆண்டவர் யார்? நானே நல்ல மெய்ப்பன்னாரு. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறல 10, 10, 10, 14 அப்புறம் 21 நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறார். அதுதான் நல்ல மெய்ப்பர். எது வரைக்கும் அவர் மெய்ப்பராய் இருக்கிறார்? தன் ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் அவர் மெய்ப்பராய் இருக்கிறார். அப்போ ஆடுகள் பாதுகாக்கப்படுகிறது, சிதறடிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா.
உருவகமாக கர்த்தர் மேய்ப்பர்னும் போது அவரை மேய்ப்பராகவே பார்க்க வேண்டாம், அவ்வளவு சிறந்தவர் என்பதை பாருங்கள். அவ்வளவு சிறந்தவர் அவர், மிக சிறந்ததை கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில பல அற்புதங்களை அதிசயங்களை செய்து காட்டும் பொழுது எல்லாவற்றிலும் மிக சிறந்ததை கொடுத்தார். அவர் மக்களுக்கு மாத்திரம் சிறந்ததை கொடுக்கல, தான் கூட இருக்கிற 12 சீஷர்களுக்கு அதை புரியும்படி செஞ்சார். 3 நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எத்தனை நாள்? 3 நாள் பிரசங்கம் பண்ணுறாரு. ஜனங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. போனோம், எப்படி போவாங்க? பசியோட போகிறது. என்ன கொடுக்கறது அவங்களுக்கு? நமக்கு 1-2 தான். எத்தனை முறை எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணாருன்னு தெரியல. அவர் 1 நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், 3 நாள் பிரசங்கம், ஒருவேளை 3 நாளுக்கு மேலே பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், 5 நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். ஜனங்கள் ஆவலாய் கேட்கிறார்கள். வருகிறவர்கள் பட்டினியாய் போகக்கூடாது என்கிற எண்ணம் அவருக்கு தெரியுமா? அவர் தான் சிறந்த மேய்ப்பர். ஏதாயிலும் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுப்பது? சீஷர்களுக்கு தெரியாது. சீஷர்களுக்கு எதுவும் தெரியாது. சீஷர்களை கேட்டால் எப்படி வாங்கிறது, என்ன பண்ணுறது, எவ்வளோ பணம் தேவையா? அரை ஊதியம், ஒரு வருஷத்துடைய அரை ஊதியம் எடுத்தாலும் இவர்களுக்கு போதாது. எப்படி செய்வது தெரியவில்லையே. சீஷர்களுக்கும் புரிதல் வேண்டும் அல்லவா? 5 அப்பம் 2 மீன் தான். எப்படி சாப்பிட்டார்கள் அவர்கள்? திருப்தியாய் சாப்பிட்டார்கள். ஒன்றுக்கும் ஒரு குறைவும் இல்லை. சீஷர்களுக்கு என்ன பாடம்? எப்படி செய்ய முடியும்? என்ன கேள்வி கேட்டாங்கல்ல? ஆளுக்கு ஒரு கூடையை தூக்குங்க. இதுதான் அற்புதம். 15 கூடையே மீதியாக இருந்திருக்கலாம் இல்லை, அல்ல 10 கூட மீதியாக இருந்திருக்கலாம் இல்லை, 9 கூட மீதியாக இருந்திருக்கான்ல, 12 கூடைய மீதியாக இருந்தது. அவர் குறைவில்லாமல் நடத்துகிறவர், மிக சிறந்தவர். அல்லேலூயா. தண்ணீர் திராட்சரசமாய் மாறின பொழுது கேட்குறாங்கல்ல ஜனங்க, ஐயா முதல்ல ருசி உள்ளதை கொடுத்து போக போக தண்ணியை ஊற்றி 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 ருசி இல்லாத கொடுப்பீங்க, ஆனால் முதல்ல ருசி இல்லாததை கொடுத்துட்டு இப்போ ருசி உள்ளதை கொடுக்குறீங்களே, எங்கேருந்து வந்தது? குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அல்லேலூயா. சிறந்த ஒரு மேய்ப்பர். பல விஷயங்கள் அவரை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். குறைவில்லாமல் நடத்துகிறவர், மிக சிறந்ததை கொடுக்கிறவர். பவுலை கேட்டால் சொல்லார், அவரையே கொடுத்தாரு, வேற எண்ணத்தை கொடுக்க மாட்டார். ரோமர் 8:32 வாசிக்கிறோம்ல, அவரையே நமக்காய் பலியை கொடுத்தாரு. இவர்தான் கடவுள். தனக்காக எதையும் கேட்கிறதில்லை, தனக்கு பலியை கேட்கிறதில்லை, தானே பலியாகும்படி வந்தார். பாருங்கள், தன்னையே பலியாய் கொடுத்தார். அப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் நான் சிக்கிக்கொள்ள போவதில்லை, இந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ள போவதில்லை, இந்த மரணம் என்னை மேற்கொள்ள போவதில்லை. எனக்கு ஒருவர் இருக்கிறார். ஆடுகளுக்கு வரும்பொழுது, பிரச்சனையெல்லாம் வரும்பொழுது நான் ஆடுகளுக்காய் கூட இருந்திருக்கிறேன். கரடி வந்தது, சிங்கம் வந்தது, கரடியை அடித்தேன், சிங்கத்தை அடித்தேன், ஓனாயை அடித்தேன். இன்னைக்கு எனக்கு சூழ்நிலை பிரச்சனை வந்துகிறது. என்னை காட்டிலும் சிறந்த ஒரு மேய்ப்பர் அவர். என்னை காப்பாற்றுவார், என்னை நடத்துவார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் ஒன்றுக்கும் குறைவுபடுவது இல்லை. இந்த தாழ்ச்சி அடையின்னு எழுதியிருக்கு, சரியான முறைதான். நான் ஒன்றுக்கும் குறைவுபடுவது இல்லை. அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே முக்கியமானவராக, உங்கள் வாழ்க்கையில் பிரதானமானவராக, உங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையே அவராயிருப்பார் என்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றும் குறைவுபடுவது இல்லை. பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் உங்கள் மேற்கொள்வது இல்லை. போராட்டங்கள் வரும், உபத்திரங்கள் வரும். உபத்திரம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் ஒருவனும் கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் உபத்திரப்படுகிறான். சில நேரங்கள் நம்பினவர்கள் உபத்திரப்படுத்துகிறார்கள். நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. பிரச்சனை வரும்போது கூட நிற்பேன்னுவான், பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஓடி போகிறவர்கள் இருக்காங்க. ஒரு காலம் ஒருபொழுதும் கைவிடாத தேவன், சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை குறைவில்லாமல் நடத்துகிறார். எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் குறைபடுவதில்லை. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ரெண்டாவது என்ன சொல்ல? அவர் என் ஆத்துமா என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். இதை விட ஒரு வர்ணிக்க முடியுமான்னு தெரியல. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார்.
என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். இது ரெண்டு வசனத்தை இணைச்சே அப்படியே பார்க்கலாம். என்ன சொல்லுகிறார் இங்கே? மிக சிறந்ததை கொடுக்கிறார். அதாவது ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு என்னன்னா, ஆடுகளுடைய தேவைகளை சரியாய் அறிந்தவன் தான் ஒரு நல்ல மேய்ப்பன். ஆடுகளுக்கு எப்பொழுது என்ன தேவை என்பதை சரியாய் அறிந்தவன் தான் மேய்ப்பன். இதை நான் கடவுளுடைய படைப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்தேன். எனக்கு எப்பவுமே ஒரு வசந்த வாசனை என் சிந்தனையில் போய்கிட்டே இருக்கும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதேன் என்கிற தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கினார்ல, எத்தனை பேருக்கு உருவாக்கினார்? அதை 2 பேருக்கு. 2 பேருக்கு உருவாக்கின தேவன் அந்த 2 பேருக்கு என்னெல்லாம் தேவை என்பதோ எல்லாவற்றையும் அறிந்து அவ்வளவற்றையும் அதில் உள்ளே வைத்து தான் மனிதன் உருவாக்கி உள்ளே கொண்டு வந்து வச்சார். மனிதனை உள்ளே கொண்டு வந்து வைத்த பிறகு அவனுக்கு இதெல்லாம் தேவை என்று உருவாக்கவில்லை. எல்லாவற்றையும் உருவாக்கின பிறகு அவனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு தான் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சார். அவனுக்கு எதுவும் இல்லை. சாப்பிடுவதற்கு எல்லாம் பூரணமாய் இருக்கிறது, சுற்றி பார்ப்பதற்கு எல்லாம் பூரணமாய் இருக்கிறது, விளையாடுவதற்கு பல மிருகங்கள் இருக்கிறது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இடம், கவலை இல்லாத ஒரு இடம். எந்த தீமைக்கும் அங்கே இடம் இல்லை, தீமையே இல்லை, அங்கே தீமைக்கே இடம் இல்லை. நன்மை தீமை அறியத்தக்க கனி இருந்துச்சு, அந்த கனிக்கு அப்படி தான் பேர், அந்த கனிக்கு அப்படி பேர். ஆனால் பிரச்சனை அது அல்ல, எந்த குறைவும் இல்லாமல் வைத்தார். எத்தனை பேரை வச்சாரு? 2 பேர். எவ்வளோ பெரிய இடம், பிரம்மாண்டமான இடம். 4 ஆறு ஓடிச்சான், ஒரு ஆறு இல்லை. எத்தனை ஆறு ஓடிச்சு? 4 ஆறுகள் ஓடினது. அவ்வளோ பிரம்மாண்டமான இடம். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கூட்டிக்கிட்டு வரார் மோசேயின் மூலமாக. இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறார்? அங்கே கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். ஏறக்குறைய ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிட்டாரு? வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். இப்போ அந்த தேசத்தில் போய் இவங்க பயிரிட வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்லை. மரத்தை நட வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. வீடுகளை கட்டணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. அப்போ அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? எல்லாம் ரெடியாக இருக்கிறது. எப்படி ஆண்டவருடைய சிந்தையை பாருங்கள். இதுதான் ஏதேன் தோட்டத்திலே மாறாதவர், எக்காலமும் மாறாதவர் அவர். அதுதான் வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்த நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய வர்ணிக்க முடியாத ஒரு குணத்தை நாம் பார்க்கிறோம். எது எப்படி தேவை என்பதை சரியாய் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிற தேவன். அவர்தான் அவர்களுக்கு ராஜாவாய் இருந்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு யார் ராஜாவாய் இருந்தது? அவர்தான் ராஜாவாய் இருந்தார். வனாந்தத்தில் நடத்தும் பொழுது எப்படி போஷித்தார்? சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். வானத்தின் மன்னாவினால் போஷித்தார். அவருடைய போயிட்டு கொண்டிருந்த உடை கிழிந்து போகவில்லையே, செருப்பு பழசாய் போகவில்லையே. எங்கே கொண்டு போகிறார்? எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். அதுக்கு பேர் தான் கானான் தேசம். அல்லேலூயா. அப்போ நாம் இன்றைக்கு அவர் எப்படி புரிந்து இருக்கிறோம்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கா, நான் குறைவுபடுவதில்லை என்று சொல்லும் பொழுது எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறோம்? அவர் என்னை எந்தெந்த இடத்திற்கு எப்படி தேவையோ சரியாய் நடத்துவார், என்னென்ன எந்தெந்த காலகட்டத்திற்கு தேவையோ சரியாய் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, என்னை நடத்துகிறவர் அவர்தான். எப்படி நடத்துகிறார்? அந்த 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். அதுதான் அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை இல்லாமல் அவருடைய நீதி இல்லை. நீதியும் அவருடைய வார்த்தை இணைஞ்சது. அப்போ ஒரு மனிதனை நடத்தும் பொழுது கடவுளை புரிந்து கொள்வதற்கும் கடவுளை அறிந்து கொள்வதற்கும் அவர் நம்முடைய கரத்தில் எழுதி கொடுப்பது அவருடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையின் மூலமாக நாம் வாழும் பொழுது அவருடைய நீதியிலே நடத்தப்படுகிறோம், குறைவில்லாமல் நடத்தப்படுகிறோம். அந்தந்த காலகட்டத்திற்கு தேவைகளை சரி செய்வதை நாம் எதிர்பார்க்கிறோம். லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நம்ம வாழ்க்கை திரும்பி பாருங்கள், அல்லது இந்த கடவுளை அறிந்த நாள் முதற்கொண்டு வாழ்க்கை திரும்பி பாருங்கள். எத்தனையோ சூழல்கள், எத்தனையோ போராட்டம், பிரச்சனைகள்.
அதை திரும்பி பார்க்கும் பொழுது ஒன்றுதான் சொல்ல முடியும், ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னை வைத்த எல்லா சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி. இதை தான் தாவீது உணர்கிறார். இதை தான் அவர் உணர்கிறார். தனக்கும் ஆடுகளுக்கும் இருந்த உறவில் இருக்கும் பொழுது எந்த சூழல்லாம் அந்த ஆடுகளை நடத்தினாரோ அதைவிட பெரியவர் என் மேய்ப்பர், மாறாதவர், என்னை எல்லா சூழ்நிலையும் நடத்துவார். அல்லேலூயா. அப்போ அந்த நீதியிலே நாம் நடக்க வேண்டும். என் ஆத்துமா அவருக்கு ஏற்றதா இருக்க வேண்டும். என் ஆத்துமா அவர் வழியிலே இருக்கக்கூடியதா இருக்க வேண்டும். எதை பற்றியும் அஞ்சக்கூடாத அளவுக்கு என் ஆத்துமா இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதா இருக்க வேண்டும். அந்த நீதியிலே நான் வாழ வேண்டும். அந்த நீதி சங்கீதக்காரன் தாவீது அறிந்திருந்தபடினாலே தான் அவ்வளவு அழகாக எழுதுகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய மகிமைக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக என்னை நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? அவருடைய நீதியிலே நடத்துகிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடிக்கு சொல்வது உண்டு, வேதம் உங்களுக்கு தூரமாக இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு தூரமாக இருப்பார். வேதம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பார். அல்லேலூயா. வேதம் தான் நம்முடைய மனமகிழ்ச்சி. வேதம் தான் அவரை அறிகிற அறிவு. வேதம் தான் கர்த்தருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. அதற்காக தான் அவர் அதை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆசாரியர்கள் என் அறிவை வெறுத்தார்கள். ஏன் அறிவை வெறுக்கிறார்கள்? வேதத்தை மறந்தார்கள். ஆசாரியர்கள் வேதத்தை மறந்தார்கள், கடவுளை அறிவை வெறுத்தார்கள். எனவே ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களை வெறுக்கிறேன். அவரையும் அவருடைய வார்த்தையை நம்மால் பிரிக்க முடியாது. அவரையும் அவருடைய நீதியை நம்மால் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். முதல் சங்கீதம் இருக்குல்ல, ஞான சங்கீதங்கள்னு சிலதை பிரிப்பாங்க. அது முதல் சங்கீதம் என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும். உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா? எத்தனை பேர் வாழ்க்கையில் நடக்குது என்று நீங்கள் நினைப்பீங்களே, நீங்கள் பாக்கியவான்கள். கொஞ்சமாவது வேதத்தை வாசிங்க. வேதம் இல்லாதவர்கள் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். எதையோ வாங்குகிறோம். எங்கள் வீட்டில் கணக்கே கிடையாது, நிறைய இருக்குது. நான் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறேன்னு வேதத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுவேன். செலவு பண்ணிவிட்டு கொஞ்சம் பழசாச்சுன்னா யாருக்கும் எடுத்து கொடுத்துருவேன். அவ்வளோதான். வேதத்தை வாசியுங்க, அதிகமாய் கேளுங்கள், கர்த்தருடைய சிந்தையை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் பேச பேச தானே அவனை புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் ஊமையாக அமைதியாக இருந்தால் அவனை பற்றி புரிஞ்சுக்க முடியாதில்ல. அப்போ கர்த்தர் பேசுகிறார், வேதத்தின் வழியாய் பேசுகிறார், வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார், அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறார், அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார், அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறார். இதை அறிந்தால் தானே அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியுமே. அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு காரணம் என்ன? தேவரீர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தேவரீர். திரும்ப சொல்லுங்க, தேவரீர். உணர முடிகிறதா? அவரை உணர முடிகிறதா? கடவுள் உங்களோடு இருக்காருல்ல. எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. சிலர்லாம் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போனால் தான் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், இந்த இடத்துக்கு போனால் தான் பிரசன்னத்தை உணர முடியும். நீங்கள் எங்கே இருந்தாலும் அவரை உணர முடியும். கிச்சனில் இருந்தாலும் உணரலாம், நடந்தாலும் உணரலாம் கடவுள் உங்களோடு இருக்கிறதை. படுத்து கொண்டிருந்தாலும் உணரலாம், ஜெபம் பண்ணாலும் உணரலாம், வேதம் வாசித்தாலும் உணரலாம். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். மலைகளுக்கு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாட்களில் இவரை கடவுள் மலைகளின் தேவனை அறிந்தார்கள். அதனால தான் பாடிக்கிட்டே எழுதுவாங்க, எனக்கு கொத்த ஆசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன்னு. இந்த பாடலை பாடிக்கிட்டே மலைக்கு ஏறுவாங்க. நாம் அங்கே பாடிக்கிட்டு ஏற வேண்டாம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை நான் பார்க்கிறேன், அவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்க. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உடைய வார்த்தை என்னை தேற்றுகிறது, உடைய நீதி என்னை தேற்றுகிறது. எனவே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட மாட்டேன். புரிகிறது இந்த வார்த்தை?
ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார், பிரச்சனை விளக்க முடியவில்லை, எந்த ஆசிரியரும் பிரச்சனை விளக்க முடியவில்லை, ஆனால் ஒரு பிரச்சனையில் இருக்கிறார். அந்த பிரச்சனையில் இருக்கும் பொழுது அவருடைய அந்த உணர்வு எதை தாங்கி நிற்குது பாருங்க. நான் தனியாக இல்லை ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இப்படி வார்த்தை என்னை தேற்றுகிறது. எப்படி நான் ஆடுகளுக்கு மந்தையை மேய்க்கும் பொழுது தடியும் கோலும் இருந்ததோ, கோல் ஆடுகளை நடத்துவதற்கு, தடி எதிரிகளை தாக்குவதற்கு எப்படி இருந்ததோ, இன்றைக்கு இப்படி வார்த்தை எனக்கு இருக்கிறது, இப்படி பிரசன்னம் இருக்கிறது, உம்மை குறித்ததான உணர்வு இருக்கிறது, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எனவே நான் எதற்கு பயப்படுவதில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம், மறக்க முடியாத ஒரு சம்பவம். நேபுகாத் நேச்சர் ஒரு சிலையை பண்ணார்ல, பொண்ணுனால ஒரு சிலையை பண்ணி நிறுவி என்ன சொல்கிறாரு, தம்புரம் மேளம் கிண்ணறம் எல்லாமே வாசிக்கும் பொழுது எதை வணங்கணும், சிலையை வணங்கணும். இங்கே யூதர்களை பிடிச்சிட்டு போயிருக்கார், 3 முறை படையெடுத்து யூதர்களை பிடிச்சி போயிருக்காரு. அதில் கடவுளை சார்ந்திருக்க நிறைய யூதர்கள் இருக்கிறார்கள், பல யூதர்கள் இருக்கா, பல வாலிபர்கள் இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான 3 வாலிபர்களை நாம் அங்கே பார்க்கிறோம். யார் யார் அவங்க? மிஷாவேல், ஷாத்ராக், ஆபேத்நேகோ. இவன் அவன் வச்ச பேர், முன்னாடி அவங்க பேர் வேற இருக்கும் பாருங்க. தானியலுக்கு பெல் தெஷஷார்னு பேர் வச்சார். பெல் தெஷஷார்னா ராஜாவை காப்பவன். தானியல் என்பது யூத பேர், மிஷாவேல் அசரியா என்பது யூத பேர், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பது பாபிலோனிய பேர். பேரை மாற்றிட்டான். எப்பவுமே மாற்றுவாங்க, மாற்றிட்டு தன்னுடைய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுப்பாங்க, தங்களுடைய மொழியை கற்றுக் கொடுப்பாங்க, அடிமையாக கொண்டு போகணும், இதெல்லாம் செய்வாங்க. முதன்மையாக இருக்க விரும்புகிறவர்கள், அதாவது எத்தனை ஞானிகளாக இருக்காங்களோ ஞானிகள்லாம் ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க, தங்களுடைய உணவை கொடுப்பார்கள். இதெல்லாம் அடிமையாக கொண்டு போனவங்களுக்கு செய்கிற பழக்கம் அந்த நாட்களில். முக்கியமானவங்க தான் 3 பேரும். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மிக முக்கியமானவர்கள். வணங்கும் போது இவங்க வணங்கலை. இவங்களுக்கு தெரியும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், வேற எதை போய் நாங்கள் வணங்குறது, கடவுள் எங்களோடு கூட இருக்கிறார். இந்த 3 பேர் நின்னவனே கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே ராஜாவுக்கிட்ட செய்தி போயிடுச்சு, ராஜா உன்னுடைய வார்த்தையை கீழ்ப்படியவில்லை. ராஜாவுடைய வார்த்தையை ஒருத்தன் கேட்கலன்னா உடனே அவன் கொல்லப்படணும். அன்னைக்கு அதுதான் சட்டம். ராஜாவுடைய வார்த்தை மீறவே முடியாது. எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, ராஜாவுடைய வார்த்தை இல்லாமல் உள்ளே கூட போக முடியாது, கொல்லப்படணும். அவ்வளவு பவர்ஃபுல் ராஜானாலும் அவ்வளவு வல்லமை இல்லவர். அதுவும் பாபிலோன் ராஜாவா, சொல்லவே வேண்டாம். ராஜாவுடைய பேச்சை கேட்கலையா, உடனே ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். சரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், திரும்ப வாசிக்கும் பொழுது நீ எங்களை பணிந்து கொள்ளணும். இவங்க சொல்கிறாங்க நாங்கள் பணிந்து கொள்ள முடியாது. ஏன் பணிஞ்சு கொள்ள முடியாது? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், அவருக்கு விரோதமாக எதையும் செய்ய முடியாது. ஏன் கிறிஸ்தவர்கள் தங்களை கொல்லப்படுவது ஒப்பு கொடுக்கிறார்கள்? அவர் எங்களோடு கூட இருக்கார், நாங்கள் எப்பொழுதும் அவரோடு இருப்போம். கிரகம் ஸ்டெயினும் 2 பிள்ளைகளை கொளுத்தினார்கள். அவங்க மனைவி அழகான ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கல்ல, அவர் இங்கே இல்லை, அவர் அங்கே இருக்கிறார், எனவே கொளுத்தினவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம், தொடர்ந்து இந்த ஊழியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். 1999 நடந்ததில்லை, ஜனவரி மாதம் நடந்தது. இப்போ எந்த அளவுக்கு இந்த மனநிலை, எப்படி அந்த மனநிலை வருகிறது? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த சிலையை வணங்க போவதில்லை, எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார், அவர் எங்களை விடுவிக்க வல்லவர். அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, எங்களை விடுவிக்காமற் போனாலும் சரி, நாங்கள் மரித்தால் அவரோடு இருக்க போகிறோம், நீர் சொல்லுகிறதற்கு நாங்கள் கீழ்ப்படிய போவதில்லை என்பதை ராஜா அறிந்திருக்க வேண்டும். சாதாரணமான வார்த்தை இல்லை. ராஜாவுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு, 7 மடங்கு அதிகரிக்க அளவுக்கு கோவம் வந்துச்சு. 1 மடங்கு நெருப்பில் போட்டாலுமே தீஞ்சு போயிடும், அப்படி போனவனே தீஞ்சு போயிடுவான். 7 மடங்கு. என்ன ஒரு ஆச்சரியன்னா, அவங்கள கொண்டு போய் போடும்பொழுது போட்டவெல்லாம் பொசுங்கி போயிட்டான், கொண்டு போய் போனால பொசுங்கினாங்க. இவங்க பார்த்தா உள்ளே இருக்கிறாங்க நெருப்பில். எத்தனை பேராக இருக்காங்களாம்? 4 பேராக இருக்கிறார்கள். உலாவி கொண்டு இருக்கிறார்கள், ஏதோ ஏசி ரூமில் உலாவுற மாதிரி உலாவிட்டு இருக்காங்களாம். காரணம் என்ன? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்.
அல்லேலூயா. அவருக்காக நின்றார்கள். அவருக்காக நிற்கிற மனிதர்களுக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுகிறார், எந்தவித தயக்கமும் இன்றி. அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக நிற்பீர்கள் என்றால், தேவனுக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டுவீர்கள் என்றால், உங்கள் பக்கத்திலே அவர் நிற்கிறார், உங்களுக்காக உதவி செய்கிறார். 4 பேர் உலாவுகிறார்கள். ராஜா வெளியே வர சொன்னார். வெளியே வந்தால் அந்த அக்கினி வாசனை கூட அவர்கள் மேலே இல்லையாம், முடி கூட கருகி போகவில்லையாம். ராஜா கண்ணு பளிச்சுன்னு வந்துச்சு. தன் தேவனாக அல்ல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கவுடைய தேவனே பெரிய தேவன் அறிக்கை பண்றார். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம், நீங்கள் மீண்டு வந்திருக்கிறீர்கள். காரணம் என்ன? அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவரையும் உங்களை விட்டு பிரிக்கக்கூடாது. பவுல் சொல்லுகிறார்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன் முன்னாடி சொல்லிக்கிட்டு வருகிறார், நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், குறைவுபடவும், பட்டினியாய் இருக்கவும், போஷிக்கவும் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் என்றார். இவை ஒன்றும் என்னை கீழே தள்ளுவதில்லை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒன்றும் பிரிக்க மாட்டாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் ஒருவர் என்னோடு இருக்கார், அவர் என்னை பலப்படுத்துகிறார், அவர் உங்களை பலப்படுத்துகிறார், உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர், அவர் ஏற்ற நேரத்தில் சகாயம் பண்ணக்கூடியவர். நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிறவர், உங்களை நடத்துகிறவர், எல்லா சூழ்நிலை மாற்றுகிறவர் அவர். தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. ஒரு முறை இந்த 6ஆம் வசனம் மாத்திரம் ஒரு தடவை பார்த்தோம். நாம் அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அபிஷேகம் பண்ணுகிறேன். அந்த நாட்களில் அவங்களுடைய புரிதல் என்னென்னா, ஒரு உயர்வு அவங்களுக்கு. தலையை அபிஷேகம் பண்ணுவது என்பது, ஒரு தைலத்தினாலே தலையில் எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணுவது என்பது ஒரு உயர்வு, ஒரு பொறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் ஆசாரிகளில் அபிஷேகம் பண்ணுவார்கள், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுவார்கள், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார்கள். இங்கே என்ன சொல்லுகிறார்? என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு உயர்வை தருகிறேன், என்னை உயர்த்தி வைக்கிறேன், நான் உம்முடைய நாமத்தினாலே உயர்ந்திருக்க போகிறேன். சத்துரு என்னை மேற்கொள்வது இல்லை. சத்துரு என்னவனையும் சில நேரங்களில் சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக இருக்க தான் செய்கிறார்கள். இந்திய தேசம் எடுத்தாலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல மனிதர்கள் இருக்க தான் செய்கிறார்கள். அப்போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் அவர்களை நேசிக்க வேண்டும், ஆனால் அவர்களுக்கு முன்பதாக நம்மை இவர் உயர்த்துகிறவர் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. நான் திரும்ப சொல்லுகிறேன், நமக்கு சத்துருக்கள் என்று சொல்லுகிற வரைக்கும் இன்னைக்கு யாரும் இல்லை. நமக்கு விரோதிகளும் நாம் நேசிக்கப்படக்கூடியவர்கள் தான். ஆனால் நம்மை கீழே தள்ள வேண்டும், நம்மளை மிதிக்க வேண்டும், நாம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு முன்பதாக நம்மை அவர் உயர்த்துகிறார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. புரிஞ்சுதான் நான் சொல்லுகிறது உங்களுக்கு? அன்னைக்கு தாவீது பாடின சூழ்நிலை வேற, இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை வேற. நாம் இன்றைக்கு எப்படி புரிந்திருக்கிறோம்? அவர் கடவுளை புரிந்து கொண்ட விதத்திலே ஒரு பாடலை பாடியிருக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படி பாடுகிறோம் அந்த பாடலை? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். இதுதான் அந்த உணர்வு. அப்போ அந்த உணர்வு எனக்கு இருக்கும் பொழுது, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள், நான் விழ வேண்டும் என்பது நினைக்கக்கூடியவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். என்றாலும் நான் அவர்களை வெறுக்கவில்லை, நான் அவர்கள் நேசிக்கப்படக்கூடியவர்கள். இப்படி இருந்தாலும் அவர்களுக்கு முன்பதாக நீர் என்னை உயர்த்துகிறீர், நீர் என்னை உயர்த்துகிறீர். ராஜாஜி சொன்னதை யாரும் மறக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்களை அழிச்சா பெருகிடு வருவாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னார். அவர்கள் ஒரு மூட்டை பூச்சி மாதிரி, நீ நசுக்க நசுக்க என்ன பண்ணிடுவாங்க, பெருகிக்கிட்டே வருவாங்க அப்படின்றது. இதை எப்போ ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னாங்கன்னா, கிரகாம் ஸ்டெய்னோடைய 2 குழந்தைகளும் இதில் ஜீப்பில் வச்சு எரிக்கும் பொழுது
மிக முக்கியமான தலைவர்கள் இதை சொன்னாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை. லேலூயா. உண்மை என்றைக்கும் மடிந்து போகாது. உண்மை நிற்பதினாலே இன்றைக்கும் உலகமெங்கிலும் கிறிஸ்தவர்கள் மாறிக்கொண்டு இருக்கிறாள், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்காள். காரணம் என்ன? அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. லேலூயா. இவர் யார்? மரித்தவர் அல்ல. இவர் யார்? பிறந்தவர் அல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக பிறந்தார். மனிதர்களுக்கு ஒரு வாழ்வை கொடுக்கும்படிக்கு மனிதனாக பிறந்து வாழ்ந்து காட்டினார். மரித்தோரிலிருந்து உயிரோடு இழந்தார். எல்லாருக்குள்ள அவர் வாழ்கிறார், ரட்சிக்கப்படுவதற்குள்ளே வாழ்கிறார். தடவியாக அவளை கண்டுபிடிக்க வேண்டுமா? அப்பேற்பட்ட தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அப்போ நாம் என்ன சொல்லுவோம்? எனக்கு விரோதமாக இருக்கலாம், அநேகர் எனக்கு விரோதமாக இருக்கலாம், எனக்கு பொல்லாங்கு செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் என்னை உயர்த்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர் அவர். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார் அல்லவா? பிரைம் மினிஸ்டராக கொண்டு போய் வச்சார்ல. பார்வோனுக்கு அடுத்த நிலை. யோசேப்பு சொன்னால் தான் நடக்கணும், யோசேப்பு சொன்னால் நிற்கணும், யோசேப்பு வாய் இல்லாமல் எதையும் அசையக்கூடாது, அந்த அளவுக்கு கொண்டு போய் வச்சார்ல. ஆனால் யோசேப்பு இடையில் நடந்த சம்பவம்லாம் யார் அவருக்கு விரோதமாக இருந்தார்கள்? அந்நியர்கள் அல்ல, கூட பிறந்த சகோதரர்கள் அவருக்கு விரோதமாக இருந்தார்கள். யோசேப்புடைய தலையை உயர்த்தினாரா? உயர்த்தினார். அல்லேலூயா. தாவீதும் ஒரு காலத்தில் ஏளனமாக எண்ணப்பட்டார். தாவீது ஈசாய்க்கு ஒரு மகனாக பொருட்டாக எண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட தாவீது தான் கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. கடைசி என்ன சொல்லி முடிக்கிறார்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அந்த முக்கியமான பகுதி என்னன்னா, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். பூமியில் வாழ்கிற நாள் மாத்திரமல்ல, வாழ்க்கைக்கு பிறகும் நன்மையும் கிருபையும் தொடரும். அல்லேலூயா. பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்கிறார், கூட இருக்கிறார். நம்முடைய மரணத்துக்கு பின்பு எப்பொழுதும் கூட இருக்க போகிறார். நித்திய வாழ்வு. அங்கே மரணம் என்பது இல்லவே இல்லை. எப்பொழுதும் அங்கே கவலை இல்லை, அங்கே பசி கிடையாது, தாகம் கிடையாது. எப்பொழுதும் அவரை போலவே இருப்போமா? அல்லேலூயா. அந்த ஒரு ஆனந்த பாக்கியத்திற்காக தான் நாம் இருக்கிறோம். உண்மைக்காக நிற்போம், சத்தியத்திற்காக நிற்போம், கடவுளோடு வாழ்வோம், கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை புரிந்து கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஒரு அழகான அற்புதமான ஒரு அனுபவ பாடல். அந்த அனுபவ பாடல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் என்னோடு கூட இருப்பதினாலே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், குறைவில்லாமல் நடத்துவார். என்னை அவர் நீதியில் நடத்துகிறவர், எந்த பிரச்சனைக்கும் என்னை விட்டு கொடுப்பதில்லை. என்னை அவர் உயர்த்துகிறவர். எதுவரைக்கும் என்னை உயர்த்துகிறார்? இந்த பூமியில் என் ஜீவன் எது வரைக்கும் இருக்கிறார் அது வரைக்கும் அவர் என்னை நடத்தி கொண்டே போகிறார். கர்த்தருடைய வீடு நீடித்த நாட்களை நிலைத்திருக்க போகிறார். என்றென்றும் அவரோடு வாழப் போகிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கவலைப்பட்டு நாம் எதையும் சாதிக்க போகிறதில்லை. மகிழ்ச்சியாக இருங்கள், விட்டு கொடுங்கள். வாழ்க்கையில் விட்டு கொடுத்தவர் யாரும் தோற்று போனதே இல்லை. விட்டு கொடுங்கள். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி, வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு பார்த்த வார்த்தைகளுக்காக நன்றி. தேவரீர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் அதை உணரட்டும், ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும், இந்த பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும். ராஜா, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டு நடத்தினீர், பாதுகாத்தீர், போஷித்தீர், எல்லாவற்றுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையாரை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கட்டும், நல்ல வேலைகள் இருக்கட்டும். ஆண்டவரே, சம்பாதிக்கிற பணங்கள் நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணப்படட்டும். தீமையான காரியங்களுக்கு எதுவும் செலவிடப்படக்கூடாது. நல்ல சுகம் இருக்கட்டும். சரீரத்திலும் மனதளவிலும் சுகம் இருக்கட்டும். குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கட்டும். அந்த மகிழ்ச்சியிலே உடைய பிள்ளைகள் வாழ்வார்களாக என் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. எல்லா கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி.
பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ராஜா. எந்த சூழ்நிலை ஒன்றும் எங்களை செய்வதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மட்டும் நடத்தினீரே, கிருபை இருந்தது, தயவு இருந்தது, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நடத்துங்க. இந்த நாளில் வர தடைப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வழி நடத்தலும் பாதுகாப்பும் அவளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எல்லா காணிக்கை தசமாகலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.